Good morning, friends. நான் ரீசெண்டா இந்த பிசிக்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னு டாக்டர் மிஷியோ காக்கோ அவருடைய ஒரு புத்தகத்தை படிச்சேன். ஸோ அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்க தகவல்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதனால நான் அந்த புத்தகத்தில் இருக்க செய்திகளை படிச்சு உங்க கூட ஷேர் பண்றதுக்காக இந்த வீடியோ சீரீஸை நான் கிரியேட் பண்றேன். இப்போ முதல்ல நம்ம அந்த புத்தகத்தை ஓபன் பண்ணி பார்ப்போம். இதுதான் அந்த புத்தகம். Michio Kaku, Professor of Theoretical Physics, City University of New York. Physics of the Future. How Science Will Shape Human Destiny and Our Daily Lives by the Year 2100. 2100 நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோலாம் மாறப்போகுது, தொழில்நுட்பம், அறிவியல் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்னு இந்த புத்தகத்துல சயின்டிஸ்ட் டாக்டர் மிஷியோ காக்கு சொல்லியிருக்காரு. அதை நம்ம இப்போ இங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். என்னென்னலாம் இருக்கு? டைட்டில், காப்பிரைட், டெடிகேஷன், அக்னாலஜ்மெண்ட்ஸ், இன்ட்ரோடக்ஷன், predicting the next 100 years, future of the computer, mind over matter, future of AI, race of the machines, future of medicine, perfection and beyond, nanotechnology, everything from nothing, future of energy from the stars, future of space travel to the stars, future of wealth, winners and losers, future of humanity, planetary civilization, a day in life in 2100, notes, recommended reading, index, illustrations, credit, about the author, other books by the author. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம இந்த புத்தகத்துல இருக்கு. நம்ம இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன், அறிமுகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். பிசிக்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு நல்ல வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய கருத்து ஒன்றை பதிவு செஞ்சு இந்த புத்தகத்தை அவர் துவக்குறாரு. Empires of the future will be empires of the mind. மனிதர்களுடைய மனதில் என்ன உருவாகுதோ அதுதான் எதிர்காலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு வின்ஸ்டன் சர்ச்சில். ரைட்? ஸோ இந்த உலகத்துல ஏதோ ஒரு விஷயம் புதுசா நடந்தாலும் அது யாருடைய மனசுலயோ என்னைக்கோ ஒரு முறை தோன்றி இருக்கு அப்படின்னு கூட ஒரு கோட் படிச்சது எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. சரி, நம்ம இப்போ இன்ட்ரோடக்ஷன், predicting the next 100 years அப்படிங்கிற இந்த அறிமுகத்தை பார்க்கலாம். When I was a child, two experiences helped to shape the person I am today and spawned two passions that have helped to define my entire life. So, மிஷியோ காக்கு தன்னுடைய குழந்தை பருவத்துல நடந்த 2 விஷயங்கள் அவரை வந்து இன்னைக்கு அவர் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா சொல்றாரு. 2 விஷயத்துக்கு மேல அவருக்கு ஒரு ஆழ்ந்த காதலை, ஆழ்ந்த ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தியது. என்னெல்லாம் அது? First, when I was 8 years old, I remember all the teachers buzzing with the latest news that a great scientist had just died. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் ஸ்கூல்ல பேசிட்டு இருந்தாங்க. That night, the newspaper printed a picture of his office with an unfinished manuscript on his desk. அன்னைக்கு நைட்டு நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்கு, அந்த இறந்து போன அந்த அறிவியல் அறிஞனுடைய டேபிள், அவருடைய ரூம், இதெல்லாம் வந்து பிக்சரா வந்தது. ஸோ அங்க அவரோட ரூம் பார்த்தா அவர் செஞ்சுட்டு போன வேலையை பாதியில விட்டுட்டு போனதான் அதுல காமிச்சிருந்தாங்க. The caption read that the greatest scientist of our era could not finish his greatest masterpiece. So அந்த சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பெரிய வேலையை பண்ணிட்டு இருந்த அந்த வேலை பாதியோடையே
முடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுல அந்த செய்தித்தாள்ல செய்தி வருது. What I asked myself, could be so difficult that such a great scientist could not finish it? அப்படின்னா அப்ப நான் நினைச்சேன் என்ன அப்படின்னா, அவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாலயே முடியாத ஒரு வேலைன்னு ஒண்ணு இருக்கா? அப்படி ஒரு வேலை இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். What could possibly be the complicated and that important? அப்படி கஷ்டமான, ரொம்ப முக்கியமான ஒரு வேலை என்ன பண்ணியிருப்பாரு? அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். To me, eventually this became more fascinating than any murder mystery. ஸோ நம்ம ஒரு கொலை நடந்துட்டா தான், அது யார் பண்ணினாங்க? எதுக்கு பண்ணினாங்க? அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வியெல்லாம் நமக்குள்ள வரும். ஆனா இவருக்கு அந்த அறிவியல் வல்லுனர் என்ன அந்த வேலைய அப்படி பண்ணாரு? ஏன் அவரால முடிக்க முடியல? அப்படிங்கிறது உங்களோட மனசுல தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. My intriguing, more intriguing than any adventure story. I had to know what was in that unfinished manuscript. ஸோ ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி, ஒரு த்ரில்லிங்கான, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி படிக்கும்போது தான் நமக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கும். அதே போல இவருக்கு இந்த சயின்டிஸ்ட் ஏன் அந்த வேலையை முடிக்காம விட்டுட்டாரு? என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேலை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இவருக்கு ஒரு அ ரொம்ப ஆர்வமா, அதுல ரொம்ப அவருடைய மனசு அதிகமா தூண்டிக்கிட்டே இருந்தது. Later, I found out that the name of the scientist was Albert Einstein, and the unfinished manuscript was to be his crowning achievement, his attempt to create a theory of everything, an equation perhaps no more than 1 inch wide that would unlock the secret of universe and perhaps allow him to read the mind of God. ஸோ அது என்ன அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஒர்க் அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. யார் அந்த சயின்டிஸ்ட் அப்படின்னா, இந்த சயின்டிஸ்டோடைய பேரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஸோ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, எல்லாத்துக்கும் இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் இதுதான் இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தியரிய அவர் எழுதிட்டு இருந்தாரு. அது ஒரு அந்த தியரி வந்து அவர் எப்படி இருக்கணும்னு நினைச்சாருன்னா, ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான் இந்த உலகத்துல நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில அவர் ஈடுபட்டிருந்தார். ஈவன் கடவுளுடைய மனசு, கடவுள் எப்படி ஒரு விஷயத்த முடிவு செய்றார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஃபார்முலால இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒர்க். பட் the other pivotal experience from my childhood was when I watched the Saturday morning TV shows, especially the Flash Gordon series with Buster Crabbe. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரு நம்முடைய ஆத்தர் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு டிவி ஷோ பார்ப்பாரு. அது என்னது? ஃபிளாஷ் கார்டன் சீரீஸ் அப்படின்னு பஸ்டர் கிராப் அப்படிங்கிறவர் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கார். So every week my nose was glued to the TV screen. So ஒவ்வொரு வாரமும் அதை தவறாம என்ன பண்ணுவாரு? அந்த டிவி சீரீஸை அவர் பார்ப்பார். I was magically transported to a mysterious world of space, aliens, starships, ray gun battles, underwater cities, and monsters. ஸோ இந்த சீரீஸ் எதை பத்திலாம் இருக்கும் அப்படின்னா, விண்வெளியில இருக்கக்கூடிய விண் ஏலியன்ஸ்க்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? வேற்று கிரகவாசிகள், ஸ்டார்ஷிப் அதாவது விண்வெளி பயணம், ஆஹ் அந்த கன்ஸ் வந்து புல்லட் இல்லாம ஒளிக்கற்றைகள் போய் தாக்குற மாதிரியான சண்டைகள், அப்புறம் அண்டர் வாட்டர் தண்ணிக்கு அடியில் இருக்கக்கூடிய நகரங்கள், ஒரு மாதிரியான மான்ஸ்டர்ஸ். அப்படின்னா மான்ஸ்டர்ஸ்னா என்ன சொல்லுவோம்? பார்த்துடலாமா? மான்ஸ்டர்ஸ். ஓ, இந்த மாதிரி ஒரு அரக்கர்கள் மாதிரி இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ், இவ்வளவுதான் நம்ம என்ன சொல்றோம்? மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எஸ், ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் அந்த சீரீஸ்ல இருக்க
சீரீஸ் ஒளிபரப்பானுச்சு. அத அவர் ரொம்ப ரொம்ப அ இடைவிடாம ரொம்ப பார்ப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்குமா இருக்கு. ஓகே. ஐ வாஸ் ஹூக்ட். ஸோ அந்த மாரி கான்செப்ட்ல அவருக்கு அந்த சீரிஸ பார்க்குறது ரொம்ப அவர அட்ராக்ட் பண்ணுது. ரொம்ப அவர ஈர்த்ததா இருந்தது. திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டு த வேர்ல்ட் ஆஃப் த ஃபியூச்சர். ஸோ அப்பதான் அவரு இந்த இந்த விஷயம் தான் அவருக்கு ஃபியூச்சர்ல உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறதுக்கான அ ஒரு தூண்டுதலா, ஒரு ஆரம்பமா அமைஞ்சது. எவர் சின்ஸ் அதிலிருந்து ஐ ஹேவ் ஃபெல்ட் a childlike wonder when wondering the future. ஸோ அதுலேருந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே இவருடைய மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. பட் after watching every episode of the series, I began to realize that although Flash got all the accolades, it was the scientist Dr. Zarko who actually made the series work. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த ஃபிளாஷ் அப்படிங்கிற இந்த டிவி சீரீஸ யார் நடத்திட்டு இருந்தா, ஸோ எஸ் பஸ்டர் கிராப் அப்படிங்கிறவர் நடத்திட்டு இருந்தாரு இல்லையா? ஸோ இவர் நடிச்சிட்டு இருந்தாரு. பஸ்டர் கிராப் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு என்ன அப்படின்னா, இது அவர் பண்ணல. அவர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதோட சரி. ஆனா உண்மையிலேயே அந்த சீரீஸ்ல என்னென்ன விஷயங்கள் வருதோ, என்னென்ன செய்திகள் சொல்லப்படுதோ அதெல்லாம் டாக்டர் ஜார்கோ அப்படிங்கிறவருடைய ஒர்க்கா இருந்தது. He invented the rocket ship, the invisibility shield, the power source for the city in the sky. ஸோ அவருடைய அந்த சீரீஸ்ல ரொம்ப அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் கான்செப்ட் லைக் ராக்கெட் ஷிப், ராக்கெட் என்ன சொல்றது, அப்புறம் இன்விசிபிலிட்டி ஷீல்ட், த பவர் சோர்ஸ் ஆஃப் த சிட்டி இன் த ஸ்கை, ஸ்கைலேயே ஒரு பவர் ஜெனரேட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல அவர் சொல்லியிருந்தார். வித்தவுட் த சயின்டிஸ்ட் தேர் இஸ் நோ ஃபியூச்சர். என்ன சொல்றாரு, அறிவியல் வல்லுநர்கள் இல்லாம எதிர்காலம் அமைய போறது இல்ல. The handsome and the beautiful may earn the admiration of society, but all the wonders, inventions of the future are a byproduct of the unsung, anonymous scientist. ஸோ நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம நம்மளுடைய வசதிக்காக நம்ம பயன்பாட்டுக்கு வரும்போது இந்த கம்பெனி அவங்கள பத்தி தான் நினைக்கிறோமே தவிர, அதுக்கு பின்னாடி யாருன்னே தெரியாம நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு கொடுத்த சயின்டிஸ்ட நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல, தெரியாமலே போயிடுறாங்க அவங்க. Later, when I was in high school, I decided to follow the footsteps of these grand scientists and put some of my learning to the test. ஸோ இதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து என்ன பண்ணாரு, ஹை ஸ்கூல்லாம் வரும்போது தொடர்ந்து இந்த மாதிரி சயின்டிஸ்ட் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற சில விஷயத்த அவர் டெஸ்ட் பண்ணியும் பார்த்தார். I wanted to be part of this great revolution that I knew would change the world. ஸோ ஒரு பெரிய புரட்சி, தொழில்நுட்ப புரட்சி நடக்கும், அதுல நம்மளும் ஒரு பார்ட் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட ஆசையா இருந்தது. I decided to build an atom smasher. ஒரு அணுவை ஸ்மாஷ்னா பிளக்கிறது, ஸ்மாஷ்னா நசுக்கிறது, ஸ்மாஷ் பண்றது, அது அந்த மாதிரி. I asked my mother for permission to build a 2.3 million electron volt particle accelerator in the garage. ஸோ அவங்க அம்மா கிட்ட போய் கராஜ்ல எனக்கு 2.3 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்கிற மாதிரி ஆக்சிலரேட்டர் ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. She was a bit startled but gave me the okay. அவங்க அம்மா கொஞ்சம் யோசிச்சாங்க, இருந்தாலும் கடைசியில் அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. Then I went to Washington House and Varian Associates got 400 pounds of transformer steel, 22 miles of copper wire and assembled a beta-turn accelerator in my mom's garage. ஸோ என்ன பண்ணாரு, அந்த டிரான்ஸ்ஃபார்மர், அந்த என்ன சொல்றது,
2.3 மில்லியன் வோல்ட் எலக்ட்ரான் வோல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஆக்சிலரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மரை அவர் செஞ்சார். அதுக்கு தேவையான பொருட்களை கலெக்ட் பண்ணி அதை செஞ்சார். என்னன்னா அவருக்கு தேவைப்பட்டது 400 பவுண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டீல், அதில் காயில் மாதிரி சுற்றுறதுக்கு 22 miles ஆஃப் காப்பர் வயர் தேவைப்படுது. Previously, I had built a cloud chamber with a powerful magnetic field and photographed tracks of antimatter. ஸோ ஆன்டிமேட்டர்னா என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஒரு பவர்ஃபுல்லான மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கி அந்த ஃபீல்டில் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வச்சு என்ன பண்ணாருன்னா, ஆன்டிமேட்டரை கூட அவர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அதை கேப்சர் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் செஞ்சு பார்த்திருந்தார். ஸோ நமக்கு என்ன தெரியும் இப்போ, ஆன்டி மேட்டர்னா என்ன அப்படின்னு தெரியும். So antimatter is matter consisting of elementary particles which are the antiparticles of those making up normal matter. தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? எதிரிய பொருள், எதிர்பரு பொருள், எதிர்மீ பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டிமேட்டர் பத்தி நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வேற எங்கனாவது தகவல் இருக்கான்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை தொடர்ந்து படிக்கலாம். ஸோ ஆன்டிமேட்டர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஆனா அவர் என்ன பண்ணாரு, அந்த ஒரு மேக்னெட்டிக் டிவைஸ் மாதிரி பண்ணிட்டு அந்த ஆன்டிமேட்டரை கூட ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு அதுல பாசிபிலிட்டி கிரியேட் பண்ணார். பட் photographing antimatter was not enough. ஆனால் அது அவருக்கு பார்த்தது. My goal now was to produce a beam of antimatter. Antimatter ஒரு beam மாதிரி கொண்டு வரணும். The atom smashers magnetic coil successfully produced a huge 10,000 gauge magnetic field, about 2,000 times the Earth's magnetic field. So அவர் பண்ணின அந்த ஆட்டம் ஸ்மாஷர் மேக்னெட்டிக் காயில் வந்து 10,000 காஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை கிரியேட் பண்ணுச்சு. அது ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை விட இது 20,000 டைம்ஸ் இது வந்து அதிக பவர்ஃபுல்லா இருந்தது. which would in principle be enough to rip a hammer right out of our hand. So நம்ம ஒரு சுத்தியல் இருக்கு அப்படின்னா அப்படி கையை நீட்டணும்னா அந்த ஹேமரை அது கையில கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் பவரை அவர் ஜெனரேட் பண்ண முடிஞ்சது. The machine soaked up 6 kilowatts of power. ஸோ அந்த மெஷின் 6 kilowatts பவர் என்ன பண்ணிக்குது, எடுத்துக்குது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட ஜெனரேட் பண்றதுக்கு. Draining all the electricity my house could provide. When அவருக்கு என்ன பண்ணல, அவர் வீட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பத்தல. When I turned the machine, I frequently blew out all the fuses in the house. ஸோ எப்பெல்லாம் அவர் இந்த மெஷினை ஆன் பண்றாரோ அப்பெல்லாம் வீட்டில் இருக்க ஃபியூஸ் எல்லாம் போயிடும். அது அவ்வளோ பவரை என்ன பண்ணுது, கன்சியூம் பண்ணுது. My mother must have wondered why she could not have a son who played football instead. எங்க அம்மா நினைச்சிருப்பாங்க, கிரவுண்ட்ல போய் ஃபுட்பால் விளையாடுற மாதிரி ஒரு சன் இல்லாம இந்த மாதிரி சயின்ஸ்ல ஏதோ பண்றேன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கான். எனக்கு சாதாரணமா கிரவுண்ட்ல போய் ஃபுட்பால் விளையாடுற குழந்தையா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் கூட எங்க அம்மா நினைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். So 2 passions have intrigued me my entire life. The desire to understand all the physical laws of the universe in a single coherent theory and the desire to see the future. So ரெண்டு விஷயம் அவருக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அவரோட மனசை தூண்டிக்கிட்டே இருந்தது. அதுக்காக அவர் அதுக்கான செய்திகளையும் அதுக்கான முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டே இருந்தார். என்ன அந்த ரெண்டு விஷயம்? ஒண்ணு, இந்த யூனிவர்ஸ் எப்படி இயங்குது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரே தேரி, அது இந்த நம்மளுடைய அண்டம் எப்படி வேலை செய்யுது, அண்டத்துல
அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு தியரி which Einstein wanted to do. அந்த ஐன்ஸ்டீன் வந்து செய்யணும்னு நினைச்ச அந்த ஒரு விஷயம். இன்னொன்னு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த 2 விஷயம் தான் அவருக்கு மனசுல இருந்துட்டே இருந்தது. அத நோக்கி தான் அவர் பயணப்பட்டுட்டே இருந்தார். Eventually, I realized that these two passions were actually complementary. அப்புறம் அவர் என்ன நினைச்சாரு, ஒரு நேரத்துல அவருக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இது 2ம் காம்ப்ளிமெண்டரி. ஒண்ணோட ஒண்ணு தொடர்பு இருக்கக்கூடிய விஷயம். ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? ஆ இந்த யூனிவர்ஸ பத்தி நம்ம எப்படி எப்படி புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற இந்த 2 விஷயமுமே நமக்கு ஒரு ரொம்ப காம்ப்ளிமெண்ட். அதாவது யூனிவர்ஸ் பத்தி புரிய புரிய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, புதிய புதிய தொழில்நுட்பங்கள உருவாக்கி அத பயன்பாட்டுக்கு கொண்டு வரோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இது 2க்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத அவரு உணர்ந்தார். The key to understanding the future is to grasp the fundamental laws of nature and then apply them to the invention, machines, and therapies that will redefine our civilization far into the future. So, அப்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் த லா ஆஃப் நேச்சர் இயற்கையினுடைய ஆஹ், விதிகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த விதிகளை நம்ம அப்ளை பண்ணி புதிய கண்டுபிடிப்புகள், புதிய மருத்துவ முறைகள், புதிய மெஷின்ஸ், புதிய கருவிகள் எல்லாம் நம்ம உருவாக்குறதுனால ஃபியூச்சர்ல மனிதர்களுடைய வாழ்க்கையை நிறைய மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. There have been, I found out, numerous attempts to predict the future. So நிறைய முயற்சிகள் நடந்தது ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. Many useful and insightful. அதுல நிறைய விஷயம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. However, they were mainly written by historians, sociologists, science fiction writers, and futurists. That is, outsiders who predicting the world of science without a first-hand knowledge of the science itself. So, நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வருங்காலத்துல உலகம் எப்படி இருக்கும், மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்லாம் எழுதினாங்க. யாரெல்லாம் அவங்க வந்து வரலாற்று அறிஞர்களா இருந்தாங்க, சமூகவியல் அறிஞர்களா இருந்தாங்க, அப்புறம் ஃபியூச்சரிஸ்ட் அந்த மாதிரி, அதாவது சயின்ஸையும் மக்களுடைய வாழ்க்கை முறையும் பிணைச்சு ஒரு கற்பனையில எழுதக்கூடிய ஃபிக்ஷன் ரைட்டர்ஸாகவும் இருந்தாங்க. ஆனா இவங்க யாருமே சயின்டிஸ்டா இல்ல அப்படிங்கிறது தான் அங்க குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருந்தது. அப்போ the scientist, the insider who actually creating the future in their laboratories. ஸோ எங்க நம்மளுடைய புதிய உலகம் உருவாகுது அப்படின்னா, அறிவியல் வல்லுநருடைய ஆய்வுக்கூடங்கள்ல தான் நம்மளுடைய புதிய உலகம் உருவாக்கப்படுது. Are too busy making breakthroughs to have time to write books about the future for the public. ஸோ இந்த சயின்டிஸ்ட் நிறைய நேரத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்களுடைய அவங்க ஆராய்ச்சியிலேயே அவங்களுடைய நேரம் போயிடுறதுனால அவங்க பொதுமக்களுக்கு தன்னுடைய ஆராய்ச்சி என்ன அப்படிங்கறத பத்தி வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறதே இல்லை. This is why this book is different. I hope this book will give you an insider's perspective on what miraculous discoveries await us and provide the most authentic, authoritative look into the world of 2100. அப்போ அந்த வகையில இந்த புத்தகத்திற்கு ஒரு சிறப்பு ஒரு அம்சம் இருக்கு. என்ன அப்படின்னா, மிஸ்யோ காப்போ அவரே வந்து ஒரு பிசிக்ஸ் சயின்டிஸ்ட். ஸோ அவர் என்ன பண்றாரு, ஒரு அறிவியல் ஆய்வாளர், அறிவியல் வல்லுநர், அறிவியல் விஞ்ஞானியா இருக்கக்கூடிய அவரே ஃபியூச்சர் பத்தி என்ன நிறைய விஷயங்களை ஒரு அறிவியல் விஞ்ஞானியா இருந்து எழுதக்கூடிய ஒரு புத்தகமா இது இருக்கிறதுனால இந்த புத்தகத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஸோ இந்த புத்தகத்துல வரக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ண போறோம், நான் தொடர்ந்து ஒவ்வொரு சின்ன பகுதியா உங்களுக்காக இது மாதிரி படிச்சு அதோடைய எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதோட பொருளை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை படிச்சுட்டு அது இல்ல சந்தேகங்கள் அந்த மாதிரி எதுனா இருந்தா கூட நீங்க பதிவு செய்யுங்க. என்னால முடிஞ்ச அளவுல நான் உங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான விளக்கங்களை கொடுக்க
கொடுக்கறதுக்கான என்னோட முயற்சிகள் எல்லாத்தையும் செய்றேன். ஸோ இன்னைக்கு இந்த முதல் பகுதியில இந்த அளவுல நம்ம இந்த வீடியோ பகுதியை நான் நிறைவு செய்றேன். தேங்க் யூ.